ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சமையல். சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா? இந்த மாதிரி பிட்லா செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டீஸ்பூன் மல்லி, 4 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் குருமிளகும் ஜீரகமும் எடுத்திருக்கேன். இது வந்து லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அரைப்பிடி தேங்காய் சேர்த்துருக்கேன். இது நல்லா தேங்காய் வந்து நல்ல ப்ரௌன் கலராக ஆகிற வரை ஃப்ரை பண்ணோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி இதை அரைச்சிட்டு வரலாம். இப்போ பிட்லாக்கு தேவையான பிரிஞ்சால் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே 2 பிரிஞ்சால் எடுத்துருக்கேன். வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம். நான் வந்து லெமன் சைஸில் புளி எடுத்துருக்கேன். அதை தண்ணியை கரைச்சிட்டு அதில் பிரிஞ்சோலை போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கேஸில் வச்சுருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அது லைட்டாக கொதி வரும்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் துவரப்பருப்பு வேக வச்ச தண்ணியும் துவரப்பருப்புமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வரும்போது அரைச்சி வச்ச தேங்காய் அந்த மசாலா ஐட்டம்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வரணும். சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொதி வந்தால் தான் நல்லாயிருக்கும் பிட்லாக்கு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பிட்லா ரெடி ஆகிடுச்சு. இனி இதுக்கு தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கடாயை நல்லா சூடாந்தும் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாந்தும் 1/4 டீஸ்பூன் கடலை இல்லைங்க, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைப்பிடி தேங்காய் எடுத்துருக்கேன். இதுவும் லைட்டாக ஃப்ரை ஆகணும். இப்படி ஃப்ரை பண்ணி தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் பிட்லாக்கு. அதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக காமிக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்காய் எல்லாம் ஃப்ரை பண்ணி போடும்போது அதோட டேஸ்ட்டே வேறையாக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணிட்டு பிட்லாவில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான பிரிஞ்சால் பிட்லா ரெடி. எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்டில். இது கொஞ்சம் டேஸ்ட் வந்து வெரைட்டியாக தான் இருக்கும். Thank you for watching.